அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இந்த கச்சான் பருப்பை வச்சு நான் சூப்பரான ரெசிபி ஒன்று இன்றைக்கு செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் கச்சான் பலகாரம் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் எங்களோட சேனலை முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் கச்சாம்பலகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் கச்சான் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்து கோதெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட அரைச்சுண்டு அரிசிமா, மற்றது தேங்காய் பூ ஒரு தேங்காயின் பாதி நாங்கள் தீவி வச்சுருக்கிறோம். மெட்டது 100 கிராம் சர்க்கரை. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். நாங்கள் முதல் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தேங்காய் பூவை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வாங்க, முதல்ல அடுப்பை ஒன் பண்ணி முதல்ல சட்டி சூடாகட்டும் கொஞ்சம். இப்போ நல்லா சட்டி சூடாகிட்டு நாங்கள் துருவி வைத்த தேங்காயை போடுவோம் சட்டிக்கு. நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை கைவிடாமல் நல்லா வறுத்தெடுப்போம். இல்லாட்டி கீழால் தேங்காய் பூ எரிஞ்சிடும். அதால் கைவிடாமல் வறுத்து நல்ல பொன்னிறமாக வறுபடும் தேங்காய் பூ தேங்காய் பூவை நாங்கள் இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் காய வச்சுட்டு வறுத்தா பக்கண்டு வறுபட்டுரும். இது நாங்கள் உடனே திருவி நாங்கள் இப்போ வறுத்து கொண்டு இருக்கோம். என்ன சொன்னால், திடீர்னு இந்த கச்சாம்பலகாரம் செய்ய யோசித்ததால் பக்கண்டு தேங்காயை திருவி பக்கண்டு வறுத்து கொண்டு இருக்குல்ல. இந்த ஈர தேங்காய் பூ தானே, அப்போ கொஞ்சம் வறுபடுறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வெயிலுக்கு காய வச்சிருந்தா பக்கண்டு வறுபட்டுரும். எரிய விட கொஞ்சம் ஃபுல்லாக வேணும் சாப்பிட்டு தேங்காய் பூ எரிஞ்சு பண்ணுவாங்க. தேங்காய் பூ இப்போ இன்னும் கொஞ்சம் வறுபடணும். பார்த்தீங்க, சிவத்து கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வறுவை. ஏன் நாங்கள் தேங்காய் பூ வறுத்து செய்யணும்னு சொன்னோம் பலகாரம், அப்போ தான் பழுதுபடாமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நாளைக்கு அப்படி பழுதுபடாது. நாங்கள் தேங்காய் பூ வறுத்து பலகாரம் செய்யணும்னா 10 நாள் மட்டும் இந்த பலகாரம் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் தேங்காய் பூவை வறுக்கிறோம். ஓகே, தேங்காய் பூ இப்போ சூப்பராக வறுபட்டுது. நல்ல வாசம் வருவாதுங்க. தேங்காய் பூ வறுத்தாலும் ஒரு வாசம் தான், நல்ல ஒரு வாசம் ஒன்று. இப்போ தேங்காய் பூ நல்ல சூப்பராக வறுபட்டு. ஓகே, இப்போ அடுப்பை நாங்களும் ஆஃப் பண்ணுவோம். தேங்காய் பூ நல்லா சிவந்து நல்ல வடிவா வந்துட்டுது. தேங்காய் பூ நல்ல வடிவா வறுபட்டுட்டு இப்போ நாங்கள் இதை வேற ஒரு சட்டிக்கு மாற்றி ஆற வைக்க போறோம். நாங்கள் தேங்காய் பூ வேறு ஒரு சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுவோம். ஆறுன அப்புறம் தான் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்ல வடிவாக அரைச்சி எடுப்போம். சூட்டோட போடக்கூடாது. நாங்கள் இந்த கச்சாம்பருப்பை மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கும். இப்போ நாங்கள் கச்சான நல்ல பேஸ்ட்டாக அடித்து கொண்டு வந்துட்டோம். இந்த பருவத்தில் அடிக்கணும் நல்ல பேஸ்ட்டாக. கச்சான வடிவாக அடித்தாச்சு. இனி நாங்கள் தேங்காய் பூ அடிக்கணும். ஆற வச்ச தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுப்போம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்ச தேங்காய் பூவையும் இந்த கச்சானுக்கே போடுவோம்.
இல்லை பேஸ்ட்டாக கொண்டு தேங்காய் பூ கலண்டியும் முடியும். ஓகே, தேங்காய் பூவையும் இப்போயே நாங்கள் சேர்த்துட்டோம். இனி அடுத்ததாக வந்து தூள் சர்க்கரை இருக்குல்ல, அதையும் மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கணும். சர்க்கரை இல்லாட்டிக்கு சீனியும் நீங்கள் போட்டு செய்யலாம், நாங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்ல மாவாக சர்க்கரையே மடித்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அதையும் இந்த கச்சான் தேங்காய் போட்டு சட்டிக்கினே போடுவோம். இந்த அரைச்சி வச்ச கலவைக்குள்ள கொஞ்சம் உப்பு, கணக்கு உப்பில் ஒரு சொட்டு உப்பு, ஒரு சொட்டு உப்பு போடுவோம். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்படி இந்த வடிவா குழைச்சி மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த வடிவா தேங்காய் பூ, சர்க்கரை, கச்சான் எல்லாம் நல்லா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வடிவாக உருட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் தைத்த முட்டை எல்லா பலகாரத்துக்கும் உருட்டி எடுக்கிற மாதிரி நல்ல வடிவாக எல்லாத்தையும் வடிவாக உருட்டி எடுப்போம். வடிவாயெல்லாம் உருட்டி எடுத்துட்டு பார்ப்பேன் நல்ல வடிவா. இப்போ நல்லபடியாக வந்து கச்சாம்பலகாரத்துக்கு மாவெல்லாம் குழைச்சி வச்சுருக்குங்க. பெட்டி ஒரு சட்டிக்கு கொஞ்சமாக இந்த சட்டியை தான் வடிவா குழைக்கலாம். அதுக்கு வந்து இந்த சட்டிக்குள்ள குழைச்சினா நல்ல வடிவாக குழைச்சி வச்சிருக்கு. இனி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பலகாரத்துக்கு வந்து தோய்ப்பெண் வந்து தயார் செய்யணும். தோய்ப்பெண்ணுக்கு வந்து நாங்கள் அரிசி மாவுக்குள்ள கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு வடிவாக கலந்தெடுப்போம். இப்போ இந்த மாவுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். அதோட வந்து பச்சை தண்ணி ஆக கட்டியாக கிடைக்கக்கூடாது, தோய்த்து எடுக்கக்கூடிய ஒரு பருவத்தில் நாங்கள் கலக்குவோம். இப்போ வந்து பலகாரத்துக்கு வந்து தோய்ப்பெண் வந்து ரெடி ஆயிட்டு இந்த பதத்துல இருக்கும். மாவு தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டி பதத்துல இருந்தால் தான் துவைச்சிருக்க. அப்படியே மாவு வந்து அந்த உருண்டையில வந்து ஒட்டும். ஓகே, நாங்கள் இனி வந்து உருண்டை உருட்ட போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு உருண்டை எடுக்கலாம். நாங்கள் ஒரு கணக்கான அளவில், ஆக பெருசு இல்லை ஆக சின்ன இல்லை, ஒரு கணக்கான அளவில் தான் நான் உருட்டி எடுக்கிறேன். இதே சைஸில் உருட்டி நாங்கள் எடுக்க போகிறோம் எல்லா உருண்டையுமே. இனி நாங்கள் எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் உருண்டையெல்லாம் உருட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க. 30 உருண்டை வந்துருக்கு. ஒரு சுண்டு கச்சானில் வந்து 30 உருண்டை. இதுக்கு நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் பயறு போடலாம், இல்லை கொஞ்சம் அரிசி மாற்றி சேர்க்கலாம். நாங்கள் எந்த பொருளும் சேர்க்காம வெறும் கச்சானும் மற்றது வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு தான் செய்திருக்கிறோம். இதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து செய்யலாம். நாங்கள் வந்து அரிசி மாவும் சேர்க்கவே இல்லை.
ஓகே நாங்கள் இப்போ இனி மாவில் துவச்சி பொரிச்செடுக்க வேண்டியதான் வேலை வாங்க பண்ணு செடியை வைப்போம். தேங்காய் பார்த்தீங்கன்னா பற்றி ஒரு ஜொப்பில் கேன்லேருந்து தொடர்ந்து ஊற்றுவாங்க. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் சட்டிக்குள்ளே விட்டு சூடாக வச்சுக்கிறோம். நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும். நல்லா வந்து எண்ணெய் கொதிக்கணும். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாவுகளை எடுத்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு உருண்டையாக அந்த உருண்டையில் வந்து துவச்சி எடுத்துட்டு நாங்கள் சட்டிக்குள்ளே போடுவோம். அந்த மாவு வந்து தடிப்பாக இருக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருந்தால் இந்த மாவு வந்து செதஞ்சிடும். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு வேறுங்க அப்படி பொரிஞ்சிருக்காண்டு வைக்கும் பேப்பர் போட்டு இறக்குங்க. பச்சாம்பலகாரம் எல்லாம் சுட்டு முடிஞ்சுது. அதே இன்னும் ஒரு கலரில் இருக்குன்னு சொன்னால் ஒரு பலகாரம் வந்து உடைஞ்சிட்டு வடிவமா வந்து தோய்படாதில் உடைஞ்சதில் இன்னும் கலரே மாறி. இப்போ வந்து சூப்பராக வந்து எங்கள்ட கச்சாம்பலகாரம் வந்து ரெடி ஆயிட்டு பாரு. நல்ல மெதுமையா இருக்கு பாருங்க. இது வந்து பல் இல்லாதாக்களும் வடிவா சாப்பிடலாம். இதே போல நீங்களும் கச்சாம்பலகாரம் செய்து சாப்பிட்டு பாருங்க. இலவான முறையா செய்யலாம். இலவான முறையில டக்குன்னு செய்ய கஷ்டப்பட வந்தவில்லை டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த கச்சாம்பலகாரம். ஓகே நீங்களும் இப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கணும். பாய்.